ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேசிக் ஸ்டோரி மட்டும் தான் சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி நீங்க கவனிச்சாலே அமெண்டிங் ஆக்ட் படிக்க தேவையில்ல. சரி வாங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்கு நீங்க தான் கிங் ஆர் குவீனா இருக்கீங்க. அதே சிட்டில ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒன்னு இருக்குது. இப்போ அந்த சிட்டில சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. நீங்க டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் உங்ககிட்ட வந்து சொல்லுது, என்னதான் நீ டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னவோ நான் தான் எடுப்பேன். அட் த சேம் டைம் நீ ஒரு பக்கம் ஆட்சி பண்ண, நான் ஒரு பக்கம் ஆட்சி பண்றேன். ஆனா நீ எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உங்ககிட்ட வந்து சொல்லுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூல் போடுது, என்னதான் ஹிந்து முஸ்லிம்ஸா இருந்தாலும் கிறிஸ்டின் லாக்கு கீழே தான் இருக்கணும். இட் மீன் ஹிந்து முஸ்லிம்ஸ் எல்லாருமே மேரேஜ் பண்றதுக்கு சர்ச்சுக்கு தான் வரணும். இந்த மாதிரியான ரூல்ஸ் போடுது. உங்களுக்கு கோவம் வருமா? வரணும். அப்படிதான் வாரன் ஹாஸ்டிங்ஸுக்கும் வந்துச்சு. சோ இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி கிளாரிட்டில அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 பத்தி பார்ப்போம். ரியல் ஸ்டோரி என்னன்னா, வாரன் ஹாஸ்டிங்ஸ் வாஸ் நாட் ஹாப்பி. அதாவது லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாரன் ஹாஸ்டிங்ஸ் நிறைய லெட்டர் போடுறாரு. நீங்க என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் அந்த கம்பெனியோட ஒரு கீ மெம்பர். என்னோட டியூட்டியே உங்க எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதா. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் எனக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் மூலமா இவ்வளவு ஒரு லிமிடேஷன் போட்டு வச்சிருக்கீங்க? எதுக்காக எனக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இடையில இப்படி ஒரு parallel பவர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐ எம் நாட் கோயிங் டு அக்ரி ஆன் திஸ் அப்படின்னு சொல்றாரு. பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அவரோட பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை சம்மதிக்க வைக்கிறாங்க. ஃபைனலி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்ரீட். தே செட் ஓகே, நாங்க உன்னோட அந்த கிரிவன்சஸ் எல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது. சோ தட்ஸ் ஹவ் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 was made.